டேய் நீ சொல்றதெல்லாம் உன்னை ஒரு ஆளா மதிக்கிறாங்க இல்ல, நீ சொல்றதெல்லாம் எவனாச்சும் கேட்பானுங்களா? நீ ஏன்னா இருந்துகிட்டு உனக்கு மைக்கு கிடைச்சா போதும், எவனாச்சும் வீடியோ எடுத்தா போதும் அப்படிங்கிற காண்டில நீ பேசக்கூடாதா? இல்ல கேக்குறேன், நீ சத்தியமா சொல்றேன், இவன் கூல் சீரியஸ் எல்லாம் மைக்கு கொடுக்கணுங்கிறக்காண்டி அண்ட் அதுக்கப்புறம் கேமரா நம்ம பக்கத்து திரும்பிருச்சுனாவே அவன் ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அது மாதிரி இப்ப வந்துட்டு இவன் வந்துட்டு எதுக்கு தான் வந்துட்டு பிக் பாஸ் குள்ள போனான் அப்படிங்கிறது, இல்ல ஒருவேளை வந்துட்டு டைட்டில் வின்னர் அடிக்கல அப்படிங்கிறக்காண்டி இப்படி பேசுறானா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இவன் வந்துட்டு பேசுறதுக்கே தகுதி இல்ல. கண்டிப்பா நான் சொல்றேன், இதை பத்தி இவன் பேசுறதுக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போட்டு அப்படின்னு விட்டா, ஆனா இதை பேசுறதுக்கு இவங்க தகுதியே இல்ல. இவன் சோறு திம்பானா, சோறு தின்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அது நல்லா இல்லைங்குவானா, இது என்ன வகை நியாயம்னு தெரியல. இதுல வந்துட்டு கொஞ்சமாச்சும் அவன் சாப்பாட்டை சாப்பிட்றானா இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிட்றானா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. கூல் சீரியஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்துட்டு பிக் பாஸ் வந்து தடை பண்ணுங்க, பிக் பாஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க, பிக் பாஸ்னால பல குடும்பங்கள் அழியுது, பல நாடுகள் அழியுது. இவன் வந்துட்டு ஒருவேளை டிஎம்கே கட்சியில எது இருக்கானா என்னன்னு தெரியல. இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் டீடைல்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேது. கூல் சீரியஸ் இது திமுக கட்சியில எது இருக்கானா அப்படிங்கிறது நான் அது என்ன எதனால நான் கேட்கறேன் அப்படிங்கிறது லாஸ்ட்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு பிக் பாஸ்னால நிறைய வீடுங்க எல்லாமே வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போகுது. சின்ன பையன்ல இருந்து பெரிய பையன் வரைக்கும் கெட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கூல் சுரேஷன் தலைவன் வந்துட்டு சொல்றாப்ல. சரி ஓகே, நீ சொல்ற ஏத்துக்கலாம். இது மாதிரி வந்துட்டு சின்ன பிள்ளைங்கலாம் கெட்டு போகுது, ஏன்னா அதுல வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மிஸ்டேக் இருக்குதுதான். நான் இல்லைன்னா சொல்லிட்டு நான் பிக் பாஸ் பக்கெட்லாம் நான் நிக்கல. ஏன்னா பிக் பாஸ் ரிவ்யூ வரனால நான் வந்து பிக் பாஸ் பக்கெட்லாம் ஐயோ நான் இல்லடா இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நான் ஓகே, இதெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க பாக்குறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நான் ஓகே. ஆனா அமைதி பூங்காவா இருந்த தமிழகத்தை அமைதி பூங்காவா இருக்குதான். இல்ல இவர் வந்துட்டு எங்க போய் பார்த்தாரு அமைதி பூங்கா இருக்குன்னு? ஒரு ஏரியால அமைதி பூங்காவா இருந்துச்சுன்னா நான் அப்போதைக்கு இப்ப சொல்றதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். தமிழகத்துல அமைதி பூங்காவா இருக்குது, பிக் பாஸ் வந்து சீர்குலைக்க வைக்குது, பிக் பாஸ் வந்துட்டு சீர்குலைக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றான். இது எந்த வகையில் நியாயத்துல இல்ல. பிக் பாஸ் வந்துட்டு சீசன் 7ல இருந்தால கூல் சீரியஸ் அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து டைட்டில் வின்னர் அடிச்சிருக்காருன்னா இன்ன வரைக்கும் ஐயோ பிக் பாஸ் இல்லைன்னா என் வீடே இல்ல, பிக் பாஸ்னால தான் எங்க வீட்டுல சோறு திங்கிது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேசியிருப்பாப்ல. டெய்லி ஒரு 10,000 வாங்கிட்டு இருந்தாப்ல. அந்த ஒரு நன்றி கடனுக்காச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமா பண்ணணுமா, நியாயமா பேசணுமா? ஆனா அவன் பேசுறான்டா பேச்சு எனக்கு காண்டாவது. இவன் சொல்லும் போதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணுவ வந்து கை உடஞ்சிச்சுல, கை உடஞ்சதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் உடஞ்சி வேற ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் பார்த்து கேட்கலாம். அப்புறம் எதுக்கு தங்கம் இல்ல, அப்புறம் எதுக்கு தங்கம் நீங்க வந்துட்டு பிக் பாஸ்குள்ள இருந்தீங்க? இல்ல கேட்கறேன், பிக் பாஸ்குள்ள எதுக்கு போனீங்க? பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அப்ளை பண்ணீங்க? இல்ல கேட்கறேன் கூல் சீரியஸ் உங்களை தான் கேட்கறேன், எதுக்கு தான் அப்ளை பண்ணீங்க? எதுக்கு நீங்க பிக் பாஸ் போகல? சரி பிக் பாஸ் இவ்வளவு கேவலமா இருக்குது, கேவலமா இருக்குது, சரி நான் நீ சொல்ற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு நீயா போய் அப்ளை பண்ண? அவங்களா வந்து உன்னை கூப்பிட்டாங்களா? அப்ளை பண்ணாம நீ எப்படி வந்து கூப்பிட்டுருப்பாங்க? நீ அப்ளை பண்ணல, அப்புறம் எதுக்குடா? இல்ல கேக்குற அப்புறம் எதுக்குங்கிற. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்துட்டு தமிழகத்துல வந்து எல்லாமே வந்துட்டு சூப்பரா, எல்லாமே வந்துட்டு சண்டை இல்லாம எதுவுமே இல்லாம வந்துட்டு தமிழகத்தை வந்து திமுக ஆட்சினால வந்துட்டு தமிழகம் வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. தமிழகத்தை வந்து திமுக இருக்கனால மட்டும்தான் அங்க சண்டை சர்ச்சைகள்லாம் எதுவுமே இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது எந்த வகையில ஏத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. அதுதான் சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு திமுகனால எதுவும் சண்டை வருதா என்னன்னு தெரியல. அண்ட் எனக்கு அந்த ஒரு பாலிடிக்ஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அண்ட் இருந்தாலும் நான் வந்துட்டு கூல் சீரியஸ் சொல்லியிருந்தாப்ல, அதனால உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க எதுவும் வந்துட்டு சண்டை கிண்ட எதுவும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் எங்க ஏரியால சண்டை இல்லப்பா, நான் இந்த ஊருப்பா, நான் இந்த ஏரியால சண்டை இல்லை, எங்களுக்கு திமுக அரசு வந்து சூப்பரா பண்ணுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி பாருங்க. நான் கரெக்டா கண்டுபிடிச்சிடறேன். அண்ட் தெரிஞ்சுக்கிறேன், கண்டுபிடிக்கிறத விட தெரிஞ்சுக்கிறேன். பிபி சண்டையை போட்டு பல சண்டைகள் வந்துட்டு வீட்டுல வந்து வெடிச்சுக்கிட்டு கிடக்கு. எல்லாத்து வீட்லயும் வந்து பிக் பாஸ்னாலே வெடிச்சுக்கிட்டு இருக்கு, சோசியல் மீடியால வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதனால வந்துட்டு எவ்வளவு குடும்பங்கள் அழியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவர் வந்துட்டு சொல்றாப்ல. மீடியா கிடைச்சா போதும், சாரி கேமரா கிடைச்சா போதும், மைக்கு கிடைச்சா போதும்ட்டு அவர் தலைவர் வந்து பேசிட்டு இருக்காப்ல. இல்ல இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இவர் போய் அந்த குட்டையிலே இருப்பாராம். குட்டையில விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தோத்துட்டோம்னா அது வந்து புறம் என்னமோ சொல்லுவாங்களே, புறம் பேசுறது, பின்னாடி புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தலைவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காப்ல. இது எனக்கு எங்க போய் சொல்றதுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியல மக்களே, கண்டிப்பா எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் அப்டேட்ஸ்க்கு எல்லாம் நிறைய வரும்.